ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கும் முன் ஒரு நாழி முன் பிறந்தால், கலியுகம் பிறக்கும் முன் கால்நாழி முன் பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவார், சிவசிவ என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலுடைய ஊஞ்சல் தாலாட்டு அம்மன். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா ஊஞ்சல் தாலாட்டுங்கிறது அமாவாசையான மலையனூரில் பிரபலமாக நாங்கள் நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். மாதம் அமாவாசை இரவு நேர ஊஞ்சல் தாலாட்டு 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நைட்டில் ஊஞ்சல் தாலாட்டு நடக்கும். அதனால் பல பேர் இந்த மலையனூர் நோக்கி வந்துட்டுருக்காங்க. எக்கச்சக்கமான கூட்டம் வந்தபடியே இருந்துருக்கு. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க. இது எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். இந்த கலியுகமே பல பிரச்சனைகளும் வேதனைக்கும் உட்பட்டு தான் இந்த கலியுகம் போயிட்டுருக்கு. 175 பேர் கஷ்டத்தோடு தான் இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் இந்த கஷ்டங்கள் நமக்குள்ளே வந்தது? என்ன பிரச்சனை இருக்குது? எதனால் நமக்கு குடும்பத்தில் வாட்டி வதச்சிருக்கு? தொடர்ச்சியான பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, கஷ்டங்கள், அடி மேலே அடி. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. அதனால் பல இடத்துல போயிட்டு நீங்கள் வாக்கு கேட்டுக்கலாம். ஆனால் மேல்மலையினுள்ள வாக்கு கேட்குறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றது அம்மாவே சொல்லுவாங்க. அதுக்குண்டான தீர்வுகளும் சொல்லுவாங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், ஒரு அமானுஷ சக்தியானது ஆட்டி படைச்சிட்ருக்கு. அதுதான் கலியுகம். கலியுகம் எப்படி அழியும்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, பொறாமை, பொச்சரிப்பு, இது எல்லாமே அதுதான் கலியுகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி லேவி விடுறதுலே இருக்கிறாங்க. ஏவல் செய்து விடுறது, செய்வினை கோளாறு செய்து விடுறது, தொழில் ரீதியாக, பங்காளி ரீதியாக, எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல போனாலும் நமக்கு சிக்கல் இல்லாமல் இல்லை. அதில் சொத்தில் ஒரு தகராறுனா கூட அவங்கள காலி பண்ணுன்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவும் பண்ணுறாங்க. இன்றைக்கி நரக வேதனை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. கலியுகமே அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொரு யுகத்துலேயும் ஒரு அழிக்கிற ஒரு அவதாரம் எடுப்பார். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் ஒவ்வொரு அவதாரமும் எடுத்து கலியுகத்தை ஒவ்வொரு யுகத்தையும் அழிச்சிட்டு வந்தார். கலியுகத்தை அழிவு எப்படி ஏற்படும்னா, இந்த மாதிரி ஒருத்தர் பிரச்சனையாக வந்துடுவாங்க. எங்கேருந்தா எப்படி பிரச்சனை ஆரம்பிக்குன்னே தெரியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள், கூட்டாளி துரோகம், பங்காளி துரோகம், எல்லாமே இன்றைக்கி அண்ணன் தம்பி துரோகம், அக்கா தங்கச்சிங்க துரோகம், அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி நிம்மதி இல்லாத பழப்பு தான் போயிட்டுருக்கு. அப்பாவே பிள்ளைங்களுக்கு சாபம் விடுறது, பிள்ளைகள் அப்பாவை சாபம் விடுறது, எவ்வளோ நடக்குது பாருங்கள். அதுதான் கலியுகத்தில் என் பையனே என்னை திட்டுறாங்க, எங்கள் அப்பா அம்மா ஒதுக்கி வைக்கிறாங்க, பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கிறோம். நிறைய பேர் பிள்ளைகள் நாங்கள் பாசத்தோடு வளர்த்தங்க, எல்லாத்தையுமே செஞ்சோம், கட்டி கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். இன்றைக்கி அவங்க பேர பிறந்து பசங்களை கூட நாங்கள் பார்க்க முடியல, அதுங்கிட்ட பேச முடியல, அதுங்கிட்ட எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு அப்படியே கண்ணீர் பார்த்தீங்கன்னா கண்ணீர் அழுதுட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் பல விஷயங்கள் சொல்லும் போது அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதுதான் கலியுகன்றது. அதனால் இங்கே போனால் ஒரு குறை தீருமா அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஏன் இந்த இடத்துல குறை தீருதுன்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷம் நீக்கப்பட்ட தலம். பிரம்மகத்தி தோஷம்னா என்ன அப்படின்னா, பிரம்மனுடைய கபாலத்தை விடுதலை அவர் கையிலிருந்து விடுதலை ஆகிறதே அவருக்கு இந்த இடம் தான். அவருக்கே 12 ஆண்டுகள் சோதனை ஆச்சுதான். அவரே பல நாடு நகரெல்லாம் உணவு இல்லாமல், படுக்க இடம் இல்லாமல், தூங்குறதுக்கு கூட மொழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கே மலையனூருக்கு வந்திருக்காரு. அவருடைய சாபமே இங்கே தான் நிவர்த்தி ஆனது. அவ்வளோ பிரசித்தி பெற்ற தலம் இந்த கோயில். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிவன் பக்கத்தில் அம்மா பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். சின்ன வடிவமாக உட்காந்துருப்பார். உருவச்சிலையோடு இருக்கிறார். மற்ற எல்லா இடத்துலையும் உருவச்சிலையை பார்க்க முடியாது, லிங்கமாக தான் பார்க்கலாம். அதான் மகா சிவராத்திரி தான் அவர் விடுதலை ஆகிறது. அதாவது அவருடைய உண்மையான ரூபத்திலேருந்து லிங்க வடிவமாக மாறுறது மகா சிவராத்திரி தான். அந்த மகா சிவராத்திரி அப்போ தான் பார்த்தீங்கன்னா முன்னாள் தங்குவார், மலையனூரில் தங்குவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா உகரமாக ஏறி நிற்கும் போது அந்த பிரம்ம கபாலமானது விடுதலை ஆகும். அதான் மயானக்குள்ள விடுறது எல்லாமே அந்த மயானக்குள்ள விடுற அன்னைக்கு தான் அவர் விடுதலை ஆகிறது. அதான் கொல்ல விடுவாங்க.
அதான் மயான கொள்ளைன்னா எல்லா ஊர்லேயும் கொலை விடுறத நீங்கள் பார்த்துருக்கலாம். எதுக்குன்னு சொன்னால் அந்த 3 உருண்டையாக வந்து விஷ்ணு சொல்லுவார், நீ 3 உருண்டையாக வந்து பிடி, இதில் வந்து ஒரு உருண்டையை வந்து 2 உருண்டையை வந்து அப்படியே போடு, 3வது உருண்டையை இறச்சி விட்டுருவார். அதுதான் பெருமாள். ஏன்னா பெருமாள் தான் அவருக்கு அம்மாவுக்கு அண்ணன். திருப்பதி வெங்கடேச பெருமாள் வந்து அண்ணனாக இருந்துட்டுருக்காரு. அவர் ஆலோசனை சொல்லுவார். இந்த மாதிரி சொல்லும் போது அவர் அப்புறம் தான் ஏஞ்சி அவங்க மெரிச்சிட்டு அந்த பிரம்மனுடைய சிரசை மெரித்து நிற்பாங்க. அப்போ தான் அந்த பிரம்ம கபாலம் கையிலேருந்து இறங்கி அவருக்கு போகும். இது அப்படி முக்கியமான தலங்களில் இது ஒரு தலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ராமருக்கு வந்து ராமேஸ்வரத்தில் தான் அவருடைய பிரம்மகத்தி தோஷம் வதம் செஞ்சு அது தோஷத்தை போகிறதுக்காக அந்த இடத்துல வந்து கடற்கரை இடத்துல லிங்கமாக வடிவமைச்சு அதுக்கு பூஜை செஞ்சு அவருடைய தோஷத்தை நிவர்த்தி ஆன தலம் அந்த தலம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான தலங்களில் நம்ம போய் செய்யும் போது நம்ம கேட்கும் போது அதுக்குண்டான எல்லாமே அதனுடைய அம்சம் எல்லாமே கிடைச்சிரும். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பல பேர் பல குடும்பத்தில் பல சிக்கல்கள் பிரச்சனைகள் அம்மானி சக்தி மலையமா எதனால் நமக்கு வந்து பிரச்சனை நடந்துட்டுருக்கு, நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்குறதுக்காக தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா துஷ்ட சக்தியில் ஆட்டி படைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து குலதெய்வம் இல்லைன்னா நம்மளை ஆட்டி படைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா மூதாதையர்கள் ஆசீர்வாதம், அதனால் இறந்த ஆத்மாக்கள் நம்ம வீட்டில் இல்லைனாலும் நம்மளை வந்து வாட்டி வதைக்கும். அப்போ ஏதோ ஒரு கெட்ட சக்தி வீட்டு உள்ள வந்துட்டு போகுது. நைட்டில் பார்த்தா தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க. நைட்டில் தூங்க முடியாது. அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் அத்தனை பேருமே படுத்தா நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்கள சுற்றி வந்து வாட்டி வதச்சிட்டே இருக்கும். வெளியே போகும்போது ஒரு பயத்தோடு தான் ஏஞ்சி வருவாங்க. நைட்டில் வெளியில் வராங்கன்னு சொன்னால் கூட பயத்தோடு தான் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்த்து இருக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய பேர் இன்றைக்கி தூங்காமல் கொள்ளாமல் உடம்பு சரியில்லாமல் படுத்துருங்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. மரண வேதனையில் அனுபவிச்சுருங்கிறவங்க நைட்டானால் அவங்களுக்கு வந்து மரண துன்பங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும். தூங்கவே மாட்டாங்க. நைட்டானால் எப்போ வருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் கலியுகமே. நிறைய இடத்துல நான் பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்க தருது சார் அப்படியே மூச்சுக்கிட்டே. ஏன்னா அந்த பகலில் கூட வந்து பல பேரை கூட பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாது. நைட்டு வரும்போது ஒவ்வொரு நாளும் அவங்க மரண வேதனை தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவளை சுற்றி வந்து அவ்வளோ கெட்ட சக்தியில் ஆட்டி படைச்சிட்ருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பேர் வந்து இந்த செய்வினை கோளாறு, ஏவல், பில்லி, பேய், சூன்யம் அந்த மாதிரி பாதிப்பும் வந்து நிறைய பேர் வந்து விட்டுட்டு இருக்காங்க. சாமியார் மூலியமாக போய் பார்த்து அதான் 8 வித அஷ்டகர்ம பிரயோகம் சொல்லுவாங்க. வசியம், மோகனம், தம்பனம், மாரணம், உச்சாடனம், பேதனம் சொல்லிட்டு பல விதமான இந்த 8 வித அஷ்டகர்ம பிரயோகம் சொல்லுவாங்க. அதன் மூலியமாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து தவறுதலாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா குருமார்கள் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி சக்கரங்கள், இந்த மந்திரங்கள், இதை உருவேற்றினா இந்த பலன் கிடைக்கும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பல ரகசிய குறிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தவறுதலாகவே நிறைய பேர் தெரிஞ்சுட்டு வந்து அரைகுறைமாக செஞ்சு குடும்பத்தை நாசிவசம் பண்ணிகிட்ருக்காங்க. கேரளா மாந்திரிகம், மலையாள மாந்திரிகம் அப்படின்னு பல வகையில் போயிட்டு லட்ச ரூபா செலவு பண்ணி 50,000 1 லட்ச ரூபா செலவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சார் அங்கங்கே அடிக்கடி அந்த கோயிலுக்கு போய் வராங்க சார். என்னென்னே தெரியல சார். ஆனால் அவங்க போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் எனக்கு வந்து பல கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு, எந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பல இடத்துல ஏமாந்து போனவங்க இங்கே வராங்க. இங்கே வந்து இந்த மாதிரிலாம் இருக்குங்க பிரச்சனை, என்னமோ நாங்கள் வந்து சரி பண்ணித்தரோம். ஆனால் இங்கே வந்து என்னென்னா நீங்கள் வந்து தவறான ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு தர மாட்டோம். ஏன்னா இது அம்பாளுடைய சன்னதி, செய்தாலும் எடுபடாது. ஒருத்தருக்காக நாங்கள் செய்கிறோம், அப்படி கெடுதல் செய்யணும்னு நினச்சா கூட அம்மா வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் ஏன்னா அம்மா கிட்ட அருள்வாக கேட்குறோம். ஒவ்வொரு நாளும் அவங்கள கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம். அம்மாவே சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், எவன் உனக்கு என்ன செய்கிறானோ சொல்லு, அது நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தான். அப்போ அம்மா பொறுமையாக இருப்பாங்க. அதுக்கு மேலே ருத்ர தாண்டவம் எடுத்தாங்கன்னா தெரியும். அதுவும் மயான காளி, அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவங்க எடுத்தாங்கன்னா சூளம் எடுத்தாங்கன்னா அப்படியே இதுதான். அதனால தான் இந்த மயானத்தை நோக்கி வந்துட்டுருக்காங்க. மயான காளியாக வந்துட்டுருக்காங்க. அம்மாவுக்கு அம்மா, காளிக்கு காளி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா துர்கை அம்மனை எந்த அளவுக்கு நம்ம வணங்கணுமோ துர்காதேவியை அந்த அளவுக்கு வந்து இவங்க பல அவதாரம் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அதனால் எந்த அவதாரம் எப்போ வேணாலும் எடுக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க, நான் எடுக்கிற வரைக்கும் சாந்தமாக இருக்க வரைக்கும் சாந்தமாக இருப்பேன், நான் காளி அவதாரம் எடுத்துட்டேன்னு சொன்னால் அவ்வளோதான், அண்டத்துக்கு ஆகாயத்துக்கு நிற்பாங்க. ஏன்னா சூரனை வதம் செய்தவங்க நிறைய பேர் அசுரர்களை வந்து வதம் செஞ்சு எல்லாத்தையும் காப்பாற்ற இடத்துல தான் அம்மா வந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுக்குண்டான தண்டனை அம்மாவே கொடுத்துக்குவாங்க. அதனால தான் நீங்கள் வர்றவங்க அத்தனை பேருமே வந்து அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு யார் செஞ்சாலும் அந்த செய்ததை வந்து நீ தான் சரி பண்ணணும் சொல்லிட்டு தான் அம்மாக்கிட்ட முறையிடணும்.
நீங்கள் முறையிடும் போது அது வந்து அம்மாவே பார்த்துக்குவாங்க. ஏன்னா நல்லதுக்கும் அவங்களுக்கு தெரியும், கெட்டதுக்கும் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. உங்களை சுற்றி வாட்டி வதைக்கிறது எதனால் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எதனால் இந்த எல்லைக்கு வந்திருக்கீங்க, 1000 பேர் 1,00,000 பேர் வந்தாலும் அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா விசேஷமாக 13 நாள் திருவிழாக்கள்லாம் வந்து விசேஷமாக அமக்கலமாக கொண்டாடிட்டுருக்கோம். எல்லா ஒரு சாமியார்களும் இந்த இடத்துல வந்து போகிறாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து அவங்க வந்து போனால் தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாமே கொடுக்கும். ஏன்னா அம்மாவை வந்து நான் தேர் திருவிழாவில் கலந்துக்குவேன் சார், நெருப்பு திருவிழாவில் மாலை போட்டு நெருப்பு மெரிக்கிறேன் சார். இந்த 13 நாள் திருவிழாவில் ஏதோ ஒரு திருவிழாவில் எங்களுடைய இதுவாக இருக்கும். வருஷம் நாங்கள் வந்து வந்துட்டு போகிறோம். அங்கேருந்து சாமியை எடுத்துகிட்டு வருவாங்க. சாமியை எடுத்துகிட்டு வந்து அக்னி குளத்துலேருந்து ஆடிக்கிட்டு வருவாங்க. வேஷம் பூசிட்டு வருவாங்க. காளி அவதாரம், அம்மனுடைய அவதாரங்களில் பல அவதாரம் இருக்குது. எந்த அவதாரம்னாலும் எடுத்துகிட்டு ஆடிட்டு வருவாங்க. ஏன்னு கேட்டேன்னா அம்மாவை வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் சந்தோஷப்படுத்தியிருக்கோம். இந்த கோயிலே வந்து இன்றைக்கி நல்லா இருக்குதுன்னு காரணம் அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அக்னி சண்டி அந்த அக்னி குளத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா கோயிலேருந்து புத்து மண் எடுத்துகிட்டு போவாங்க. அம்மாவே எங்கள் கூட வர மாதிரி. அதனால தான் இங்கே வந்து நிறைய பேர் அளவு போட்டுக்கிறது எல்லாமே. ஏன்னா இங்கேருந்து அம்மாவே சொல்லும், என் எல்லைக்கு வா, என் எல்லையில் வந்து நீ அளவு போடு, நான் உன் கூட இருந்து வழி நடத்துகிறேன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் எல்லாருமே அதனுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம் வேணும். வந்து அம்பாளுக்கு அபிஷேகம், அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ கிராண்டாக செஞ்சிட்ருக்காங்க. வந்து போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 50,000 ரூபா செலவு பண்ணிட்டு தான் செஞ்சுட்டு போகிறாங்க. அவங்க ஊர்லேருந்து எல்லாருமே கிராமத்து ஜனங்க மொத்த பேர் இட்டுன்னு வருவாங்க. சிறப்பாக ஆட்டம் பாட்டத்தோட பம்பை செட்டு மேலை வாத்தியங்கள்லாம் இது பண்ணிவிட்டு இங்கேருந்து போவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, சார் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வரோம் சார், வரும்போது இவ்வளோ செலவு பண்ணிட்டு தான் சார் போகிறோம் நாங்கள். ஏன்னா அவங்க வருஷம் ஃபுல்லாக அவங்க தர்றவங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்து திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடத்திட்டு போகிறாங்க. நாங்கள் என்ன நடத்துகிறோமோ பத்திரிக்கை அடிக்கிறோமோ அதே நாளில் அங்கேயும் நடத்துவாங்க. ஒரு சிலர் அம்மனுக்காக இங்கே வந்து என்ன செய்யணுமோ அதை அத்தனையுமே செஞ்சுட்டு திருவிழாவில் கலந்துக்கிட்டு, ஏன்னா எங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அம்பாளுடைய வடிவமாக எடுத்து ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். இது கெட்ட சக்திகள்லாம் போயிட்டு அம்மாவே மேலே இறங்குவாங்க. இறங்கும் போது அம்மாவுக்கு வந்து அளவு போடுவோம். வர்ணித்து அம்மாவுக்கு கேட்டு எத்தனை அளவு போடணும் என்னதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அளவு போடுவோம். நிறைய பேர் வந்து கட்டில் மாட்டியிருக்கீங்க. ஏன்னா அந்த கட்டில் மாட்டிட்ட பிறகு அம்மா வரமாட்டாங்க. அம்மா வராத போது பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், உடம்பு ரீதியாக பிரச்சனை, ஃபைனான்சியல் பிரச்சனை எல்லாமே வரும். அந்த வீட்டில் வந்து பல கஷ்டங்கள் ஆட்டி படைச்சிட்ருக்கோம். இது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. கட்டு உடைக்கிறது எப்படி சார், கட்டு உடைச்சி எப்படி அம்மாவை வர வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, கட்டு உடைக்கிறதே தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நானும் செய்கிறேங்கன்னு செஞ்சுட்டு போவாங்களே தவிர ஒழுங்கான முறையில் கட்டு உடைச்சி அம்மாவை வர வைக்க தெரியாது. அதேமாரி பேய் ஓட்டுறதும் தெரியாது. பேயை ஓட்டிட்டு அம்பாள் இருக்கணும் அந்த முறையும் தெரியாது. இங்கே வந்து பார்த்துட்ட பிறகு தான் சொல்கிறாங்க, சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது சார், நாங்கள் பேயெல்லாம் ஓட்டினாங்களே தவிர திருப்பி வந்து அம்பாள்லாம் சக்தியெல்லாம் வந்து இறக்கி விடலை. ஏன்னா இது அம்மாவே இறங்கும், அதனுடைய எல்லை இது வந்து அம்மாவே இறக்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். அதனால் தெய்வ சக்தி வீட்டுக்குள்ளே வரும், உங்கள் கூட வந்து வரும். அம்மாவை இறக்கி 3 தடவை வந்து அளவு போட்டு அம்மா தான் இருக்கிறதுன்றது கன்ஃபார்ம் பண்ணுவோம். அதனால் வந்து பேய் பிசாசு, பில்லி சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு இந்தமாரி அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்களால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து ஏன்னா அந்த பரிகாரம் பண்ணுறதே வந்து இதனுடைய மயான இடத்துல தான் செய்யணும். அதனால தான் மயான இடத்துல செஞ்சிட்ருக்கோம். வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு நாள் முன்கூட்டியே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், பதிவு பண்ணிக்கங்க. பதிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்துங்க. அம்மாக்கிட்ட வந்து அருள்வாக்கு கேட்குறதுக்காக 2000 ரூபா வாங்குகிறோம். அது அம்மாவே சொல்லிவிடும், உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, எதனால் வந்திருக்கீங்க, இந்த கோயிலை ஏன் வர வச்சாங்க அப்படின்னு அம்மாவுக்கே தெரியும். இந்த வீடியோ முதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அம்மா உங்களை வர வைக்கிறாங்க, அழைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா கஷ்டங்கள் பிரச்சனை இருக்கிறவங்க தான் நிச்சயமாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்போ வந்து அம்மா வந்து ஏதோ நம்மளை கூப்பிட்றாங்க, நமக்கு ஒரு விடுதலை தரப்போகிறாங்கன்னு நினச்சிக்கலாம். ஏன்னா இங்கே வர கேஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டு வீட்டில் வந்து என்னென்னே தெரியாமல் ஒவ்வொரு வருஷம் ஒரு மரணம் சம்பவிக்கும். இதெல்லாம் வந்து துர்மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அமானுஷ்ய சக்தியால் ஆட்டி படைச்சிட்ருக்கோம். அதேமாதிரி சொல்லும், நான் விட மாட்டேன், இவனை வந்து உயிரோடு கொண்டுட்டு போவேன் அப்படின்றதையும் சொல்லும். இது இன்னும் தெரியாமல் முடிக்கிறாங்க. ஏன்னா இப்போ மலையனூர் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த ஒரு சில சாமியார்களுக்கு தெரியும், இங்கே வந்து போகிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சென்னை, பெங்களூரு, சேலம், கோயம்புத்தூர் ஒரு சில இடத்துலேருந்து ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சில ஆட்களுக்கு தெரியாது. அந்த அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டவங்க எங்கே போனால் தீர்வு கிடைக்குன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. பல இடத்துல பார்த்துட்டு வராங்க. பார்த்தா அவங்களுக்கு திருப்தி இல்லை, செலவு பண்ணிட்டு தான் மிச்சமாக தவிர திருப்தி இல்லை. ஆஸ்பத்திரி போனாலும் ட்ரீட்மெண்ட் போனாலும் எல்லாமே நார்மல்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த அமானுஷ்ய சக்தி என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே பல பிரச்சனைகளை வந்து இருந்துகிட்டு இருக்கும். அதனால் இது வந்து மலையனூர் எங்கே இருக்குது இன்னும் விசாரிச்சுட்டே வரலாம் நீங்கள். ஏன்னா மலையனூர் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்குது, 30 கிலோமீட்டர் இருக்குது. செஞ்சி வந்தீங்கன்னா செஞ்சிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டரில் வந்து மேல்மலையனூர் இருக்குது. சென்னையிலேருந்து வரவங்க செஞ்சிலேருந்து மலையனூர் வந்துடலாம். பெங்களூர், சேலம், இந்த பக்கம் கள்ளக்குறிச்சி,
ஆத்தூர் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து திருவண்ணாமலை இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை வந்து 33 கிலோமீட்டர் இருக்குது மலையனூர். காஞ்சிபுரத்துலேருந்து வரவங்க செய்யார், காஞ்சிபுரம், வந்தவாசி அந்த பக்கத்துலேருந்து வரவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சேத்துப்பட்டு இறங்கி சேத்துப்பட்டுலேருந்து ஒரு 15-20 கிலோமீட்டரில் வந்து மலையனூர் இருக்குது. இது மாதிரி வந்து எல்லா ஊர்லேயும் பஸ்ஸு உங்களுக்கு வந்து சின்ன சின்ன அதாவது குட்டி குட்டி பஸ் வந்து அங்கங்கே இடத்துலையும் வந்துட்டுருக்கு. பஸ்ஸு எல்லாம் வந்து அந்தந்த இடத்துலையும் நீங்கள் வர்றவங்க அந்த மெயின் இடத்துக்கு வந்தால் போதும். அதுவும் அம்மாஸ் டைமில் வந்தீங்கன்னா ரெகுலராகவே உங்களுக்கு வண்டி இருக்கும். ஆனால் அம்மாஸ் டைமில் வந்து இந்தமாரி குறி கேட்குறதோ அருள்வா கேட்குறதோ எதுவுமே பண்ண முடியாது. அதனால் வந்து மற்ற நாளில் வாங்க. ஃப்ரீயாகிற நாளில் வந்தீங்கன்னா என்ன பிரச்சனை, எதனால் நம்ம வீட்டில் குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு, ஏன் சுபகாரியங்கள் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு எல்லாத்துக்குமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் அருள்வாக்கும் சொல்கிறோம். மேற்கொண்டு வந்து ஜாதக ரீதியாக பிரச்சனை, கிரகங்கள் ஏன்னா ஆட்டி படைச்சிட்ருக்கா, அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டது, இந்த மாதிரி கோயில் ரீதியாக நீங்கள் அருள்வாக்கை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜாதக ரீதியாக கேட்கணும், கிரகங்கள் எதனா கெட்டு போயிருக்கா, அந்த கிரகத்தை பூஸ்ட் பண்ணுறது என்ன பண்ணணும், என்ன பண்ணால் அந்த கிரகங்கள் நமக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இந்த காலகட்டங்கள் என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ட்டு தெளிவோடு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் ரீதியாக திருமண ரீதியாக என்ன பண்ணணுமோ அதை ஜாதக ரீதியாகவும் நாங்கள் பார்க்குறோம். அதனால் வந்து வர்றவங்க முன்கூட்டியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு, சார் இந்த டைமுக்கு நாங்கள் வரலாம்னு இருக்கிறோம்னா நாங்கள் பதிவு பண்ணுவோம். என்னோடய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் பதிவு பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பரிகாரம் பண்ணலாம்னு அம்மா சொல்லுவாங்க. இந்த பரிகாரம் பண்ணிக்க நான் தீர்த்து கொடுக்குறேன். என் இலையில் வந்திருக்க என்னுடைய வீடியோ பார்த்து தான் நீ உன்னை வர வச்சேன். எனக்கு தெரியும் உன்னை என்ன சரி பண்ணணுன்றது தெரியும். ஒரு அமானுஷ்ய சக்தி வந்து உங்களுக்குள்ளே இருக்குதுன்னா ஏதோ ஒரு தெய்வ அருள் இருந்தால் தான் அம்மா அந்த வீடியோவே உங்ககிட்ட அனுப்புவாங்க. இல்லைனா அந்த வீடியோ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சுற்றின்னு தான் இருக்கலாம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், சார் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுமா 5 வருஷமாக சுற்றிங்கிறோம் சார் சொல்லுவாங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு தான் எங்கள் கிட்டே வரணுன்ற ஒரு எண்ணமே வந்தது. இங்கே வந்தாவது ஒரு பிரச்சனை தீர்வு கிடைக்குமா நம்பிக்கையோடு வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறவங்க தான் அம்மா. ஏன்னா மலையனூர் வந்தால் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். அதனால் மலையனூர் வாங்க, நிச்சயமாக இந்த பிரச்சனை வந்து நீங்கள் விடுதலை ஆகலாம். இங்கே இருக்கிறவங்க வந்தவங்க அத்தனையுமே வந்து பொன் சிரிப்போடு சிரித்த முகத்தோடு தான் போவாங்க வந்து பார்த்தவங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் செய்யலைங்க அவங்களே சொல்கிறாங்க. எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. என்னங்கன்னு கேட்டால் இதுமாரி பல இடத்துல நாங்கள் சுற்றிட்டு இருக்கோம், ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கல. இங்கே வந்து போனவுடனே எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குது, அதனால் திருப்பி வரணும்னு நினச்சி ஆசைப்பட்றாங்க. அதனால் இங்கே வந்து போனவங்களும் அடிக்கடி வந்து போகுங்க. ஏன்னா வந்து நல்லதெல்லாம் நடக்கும்போது ஒரு கெட்ட சக்தி போய் நல்ல சக்தி வர ஆரம்பிச்சிருச்சு. மேற்கொண்டு டெவலப்மெண்ட் இருக்குது, வருமானம் இருக்குது. மேற்கொண்டு நம்ம அடுத்த வளர்ச்சிக்கு போனோம்னா மலையனூருக்கு வரவங்க அத்தனை பேரும் வளர்ச்சியாக தான் இருக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் வந்து அதனால் அம்மாவால் நான் இங்கே வந்து கெட்டு போனவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பெரிய ஆட்கள்லாம் வந்து. ஏன்னா இந்த அம்மாவுக்கு வந்து குலதெய்வமே பார்த்திங்கன்னா பெரிய ஆட்கள் தான் குலதெய்வமாக இருக்கிறாங்க. நாங்களே கேட்போம், என்னடா அது இந்த மாதிரி இருக்கிறாங்க. பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சரி அந்த மொட்டை அடிக்கிறதா இருக்கட்டும், காது குத்துறதா இருக்கட்டும், பெரிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வராங்க. எல்லாத்துக்குமே இந்த கடவுள் வந்து அம்மா வந்து குலதெய்வமாக இருந்துட்டுருக்கு நிறைய பேருக்கு, பெரிய ஆட்கள்லாம். இப்போ எல்லாருமே தெரிய வருது. எல்லாருமே நமக்கு போனாலும் அந்த இடத்துல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேருந்தே போவாங்க. எங்கே போகிறீங்கன்னா மலையனூர் போயிட்டுருக்குங்கன்னுவாங்க. மாதம் வருவாங்க. இதை பார்த்தோன்னே நமக்கும் போகணுன்ற எண்ணம் தானாகவே தேடி வந்துடும். அதனால் இந்த இடத்துல வந்து போனவங்க நிச்சயமாக இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களாம் வந்து தீர்வு கிடைக்குது. பாருங்கள், அம்மா இங்கே வந்து சாப்பாடு அன்னதானங்கள் எல்லாமே போட்டுட்ருக்கோம். 3 வேளையும் சாப்பாடு போடுறோம். அன்னதானங்கள் காலையில் 10 மணிக்கு, மதியம் 1 மணிக்கு போடுறோம், சாயந்தரம் 6 மணிக்கு போட்டுட்ருக்கோம். அதனால் 3 வேளையும் சாப்பாடு அன்னதானங்கள் பிரமாதமாக இருக்கும். சாப்பாடு வந்து 3 வேளையும் போட்டுட்ருக்கோம். 3 பந்தி நடக்கும். ஒவ்வொரு பந்திக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கே ஒரு 300-400 பேர் சாப்பிட்லாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1200 பேர் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து சாப்பிடக்கூடிய இடமா இருந்துட்டுருக்கு. தங்கறதுக்கு இட வசதி இருக்குது. சாம்பார், ரசம், மோர், பொரியல் எல்லாமே வந்து அமக்கலமாக இருக்கும். நானே வந்து அடிக்கடி அங்கே போய் அன்னதானம் போய் சாப்பிட்டுட்டு தான் வருவேன். அதனால் சாப்பிட்றதுக்கோ இல்லை தங்கறதுக்கோ எல்லா வசதியும் இட வசதியெல்லாம் செய்து கொடுத்துருக்கோம். ஒரு ஆஸ்பத்திரியில் போய் எடுத்தால் ஒரு 2-3 நாள் தங்கி இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வர்றவங்க தங்கி இருந்து அம்மாவை வந்து கோயிலை சுற்றலாம், அங்கே பிரகாணம் வரலாம், அடிப்பிரதர்சனம் போடலாம். தெய்வ சக்தி நமக்குள்ளே வரணும்னா இது எல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக வரும். அதனால் நாங்களே சொல்லுவோம், வந்தவங்களுக்கு வந்து அங்கே பிரகாணம் வாங்க, ஏன்னா இன்னையோடு அந்த கெட்ட சக்தி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுங்கன்னு சொல்லுவேன். நானே வந்து 11 சுற்று சொல்லுவேன். கோயிலை சுற்றுங்க, சுற்றி வாங்கன்னு சொல்லுவோம். ஈரத்துணியோடு சுற்றுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்குள்ளே தெய்வ அருள் தானாகவே வந்துடும். ஏன்னா ஒரு சிலருக்கு பைசா இருந்து செலவு பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பைசாவே இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் போது நமக்கு அதுக்குண்டான அம்மா வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் கோயில் குளம் சுற்றுறது வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். அம்மாக்கிட்ட வந்து உட்காந்து அழுவணும். நான் பல கஷ்டமாக பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்.
எவ்வளோ லாங்லேருந்து வந்திருக்கேன்றது அம்மாவுக்கு தெரியும். அதனால் அம்மா உட்காந்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்துலேருந்து விடுதலையாகி நான் போகணும் அப்படின்னு வேண்டிங்க. அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணணும். என்ன உங்களால் நேர்த்திக்கடன் செலுத்த முடியுமோ செலுத்தலாம். அம்மாவுக்கிட்ட வந்து ஒரு விரதத்தை கடைப்பிடிங்க. அந்த மாதிரிலாம் செய்யும் போது நிச்சயமாக அந்த அமானுஷ்ய சக்தி மூலயமா பாதிக்கப்பட்டிருந்தால் அதை நிச்சயமாக அம்மா வந்து விடுதலை பண்ணுவாங்க. ஏன்னா மயான காலியாக இருந்துருக்காங்க, மயான இடத்துல தான் இருந்துருக்காங்க. அதனால் இந்த இடத்துல வந்து போகிறதே படுத்தாவே அது ஒரு பரிகாரம் மாதிரி தான். அதனால் வர்றவங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2-3 நாள் தங்குறவங்க இருக்கிறாங்க, 1 வாரம் தங்கி இருந்து பார்த்துட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ டெய்லி வந்துட்டு இருக்காங்க. சார் லீவுனா நிறைய பேர் வந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு, சனி ஞாயிறு லீவுனா கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் அவ்வளோ கூட்டங்கள் இருந்துகிட்ருக்கும். 100க்கு இன்றைக்கி 20 பேர் தான் போவாங்க. மிச்சம் 80 பேர் வெளியிலேருந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு போவாங்க. சாதாரண நாளில் வாங்க. சாதாரண நாளில் வர்றவங்க, பிரச்சனையோடு வர்றவங்க சாதாரண நாளில் வந்தீங்கன்னா பம்போடுக்கு வச்சு அம்மா வர்ணித்து கேட்போம். உங்கள் பிரச்சனை என்ன, எதனால் வந்திருக்கீங்க, என்ன கஷ்டம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற நாளில் வரலாம். அதேமாதிரி சரியானவங்க இந்த இடத்துல வந்து போன பிறகு நிறைய மாற்றம் பரவாயில்ல, நிறைய கிடச்சிருக்குங்க, நல்லா இருக்கிறேன்னு சொன்னால் அடிக்கடி வந்து போங்க. நிறைய பேர் வர்றதில்ல, அந்த கஷ்டப்படும் போது தான் வர்றாங்க. நாங்களும் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. போய் மறுபடியும் திருப்பி இந்த இடத்துக்கு வரணும். சார் பரவாயில்ல சார், இந்த இடத்துல நான் பல வருஷமாக கஷ்டப்பட்டுருந்தோம், எங்களுக்கு ரிலீஃப் ஆகி விட்டாங்க அம்மா, அப்போ மேற்கொண்டு எனக்கு இதெல்லாம் தேவைப்படுதுன்னு வந்து கேட்க வரணும். அது தெரியறதில்ல ஒரு சிலர்லாம். நானும் ஒரு சிலர் வந்து 22 பேய் ஓட்டியிருக்கேன். ஒரே பொம்பளை மேலே இருந்தது. ஓட்டிட்டு அவங்க குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு வர சொன்னேன் நான், வாங்கம்மா அடிக்கடி வந்து போங்க இந்த இடத்துக்கு வந்து. ஏன்னா அந்த கெட்ட சக்தி போயிடுச்சு, நல்ல சக்தி வரணும், அதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. ஏன்னா அம்மா வாழ முடியாது எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்குன்றாங்க, நீர்க்கட்டி இருக்குன்றாங்க. அந்த காலத்தில் ஏது நீர்க்கட்டி, தைராய்டு எல்லாமே எதுவுமே கிடையாது. 10 பிள்ளை பெற்றவங்களாம் வந்துட்டுருக்காங்க, 16 பிள்ளை பெற்றவங்களாம் வந்துட்டுருக்காங்க. வீட்லேயே பிரசவம் பார்த்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து குறைபாடுகள். அதிலே வந்து நம்பிக்கை நிறைய பேர் இழந்து போயிருக்காங்க. 2025லேயாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நிச்சயமாக ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இவங்க எல்லாம் வந்து போகும்போது இந்த வருஷத்துலேயாவது நல்ல பலன் கிடைக்கணுன்ற ஒரு முயற்சி எடுக்கணும். இன்றைக்கி நம்பிக்கை இழந்தவங்க தான் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. அந்த நம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதனால தான் நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா நாங்கள்லாம் பார்த்துருக்கேன், 10 வருஷமாக குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி பையன் பிறந்திருக்கு. அவங்களே ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் இந்த வந்து போனேன் சார், வந்து போனதுக்கப்புறம் பையன் பிறந்தான் சார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து நடக்கிற உண்மை. எதையுமே நம்ம நம்பிக்கை தூக்கி போடணும். நம்பிக்கை அதாவது இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. இந்த வருஷமாவது அம்மா தருவாங்கன்றது அம்மாவோட மனசில் நினைங்க. அதுக்குண்டான நிறைய பிரார்த்தம் இருக்குது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் சித்தர்கள் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மேற்கொண்டு கோவில் வழிகள்லாம் என்ன பண்ணலாம், மேற்கொண்டு என்னென்ன பண்ணால் தீர்வு கிடைக்கும், என்னென்ன மந்திரங்களை உச்சரிக்கணும், ஏன்னா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. புத்திர ஏகாதசினே பேர். அது ஏகாதசிக்கு வந்து புத்திர ஏகாதசி. ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம வந்து அந்த ஏகாதசி விரத வழிபாடெலாம் கடைபிடிச்சோம்னா புத்திரம் அந்த குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த குழந்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள்லாம் என்ன, அதை எப்படி உச்சரிக்கணும், எப்படி சக்கரங்கள் போடணும், இதெல்லாம் போட்டிங்கன்னா நிச்சயமாக பலன் தரும். நீங்கள் மயான காளி தான் பார்த்துருக்கீங்க. இந்த மயான காளிக்கிறது தான் இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பூஜைகள் எல்லாமே வந்து ஓம் காளி பகவதி பைரவி என் எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு, ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினே, சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு, சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மேல்மலையிலும் தலைமை பூசாரி பூபதி ராஜா. என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிங்கன்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக என்னை பார்க்கலாம். ஜோதிடமாக இருக்கட்டும், திருமண தடையாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை அமானுஷ்ய சக்தியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். மலையனூர் வந்தால் மாற்றங்கள் வரும். நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா.